மாவட்டம் ஆரம்பாக்கத்தில் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்தவன் சிக்கினான். துயர சம்பவம் நிகழ்ந்து 14 நாட்களான நிலையில் மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த கொடூரன் கைது. ஆரம்பாக்கத்தில் சிறுமியை தூக்கிச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்தவன் அதே ரயில் நிலையத்தில் கைது. சம்பவத்தன்று அணிந்திருந்த அதே உடையுடன் ரயில் நிலையம் வந்தபோது மடக்கி பிடித்து கைது செய்த போலீசார். நடப்பாண்டில் 4வது முறையாக முழு கொள்ளளவை எட்டிய மேட்டூர் அணை நீர்மட்டம். மாலை 6 மணி முதல் வினாடிக்கு 25,000 கன அடி வீதம் நீர் திறக்கப்படும் என எச்சரிக்கை. மாமன்னர் ராஜேந்திர சோழனின் பிறந்தநாள் விழாவில் பங்கேற்பதற்காக நாளை மறுநாள் அரியலூர் வருகிறார் பிரதமர் மோடி. அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரத்தில் வயல்வெளியில் அமைக்கப்பட்ட ஹெலிபேடில் ஹெலிகாப்டரை இறக்கி சோதனை. பிரதமர் மோடி நாளை தூத்துக்குடிக்கு வருவதையொட்டி 5 அடுக்கு பாதுகாப்பு. மாவட்ட எஸ்பி ஆல்பர்ட் ஜான் தலைமையில் 2100 போலீசார், மத்திய பாதுகாப்பு படையினர் பாதுகாப்பு பணி. உருட்டுகளும் திருட்டுகளும் என்ற தலைப்பில் புதுக்கோட்டையில் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பரப்புரை. 99% நிறைவேற்றப்பட்ட என்ற ஒரு தவறான செய்தியை அவர் வெளிப்படுத்திக் கொண்டிருப்பதற்கு நீங்களே மார்க் கொடுத்துட்டீங்க. 0 மார்க் கொடுத்திருக்கிறீங்க, பல பேர் கொடுத்திருக்கிறீங்க. புதிய முறையிலான பிரச்சார முன்னெடுப்பில் பல்வேறு தரப்பினருடன் கலந்துரையாடல். இந்த ஆட்சியில் ஒரு தவறான பொய்யான பிரச்சாரத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருப்பது இப்ப உண்மை வெளியாகிவிட்டது. திமுக ஆட்சியில் மின்கட்டணம் எவ்வாறு கணக்கிடப்படுகிறது என்பதை கண்டுபிடிக்க முடியவில்லை என இபிஎஸ் விமர்சனம். தனது வீட்டிற்கு 5,000 ரூபாய் மின்கட்டணம் வந்த நிலையில் தற்போது 12,000 ரூபாய் வருவதாக குற்றச்சாட்டு. கரண்ட் பில் போடுறான், அது என்ன கணக்கு வச்சு போடுறாங்கன்னே நாங்க கண்டுபிடிக்க முடியல, எங்களாலேயே கண்டுபிடிக்க முடியல. என் வீட்டுக்கு 4,500 8,000 5,000 வந்துட்டு இருந்தது, இப்போ 12,500 வருது. நான் அதிகாரி கேட்டேன், அது எதோ சொல்றாங்க. இப்படி மக்களை குழப்பி மக்களிடத்திலிருந்து சுரண்டுகின்ற ஆட்சி தேவையா? அமைச்சர் ரகுபதிக்கு அடையாளம் கொடுத்தது அதிமுக தொண்டர்கள்தான் என புதுக்கோட்டை பிரச்சாரத்தில் இபிஎஸ் சாடல். அடையாளம் காட்டிய கட்சியிலிருந்து மற்றொரு கட்சிக்கு தாவிய பின் சொந்த கட்சியை விமர்சிப்பது தவறில்லையா எனவும் ஆவேசம். சொல்லக்கூடாது, சொல்லித்தான் ஆக வேண்டும், வேற வழி இல்லை. உழைக்கிற நாய்க்கு பிஸ்கட் போட்டா கவிக்கிட்டு போகும் பாரு, அப்படி சில பேர் இருக்கிறாங்க. என்ன பண்ணு, அப்படி சில பேர் அவருக்கு எம்எல்ஏ என்ற அடையாளத்தை கொடுத்தாங்க, அமைச்சர் என்ற அடையாளத்தை கொடுத்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அந்த அடையாளத்தை வச்சு தானே நீங்க மாற்று கட்சிக்கு போய் சொந்த கட்சி ஏற்கனவே இருந்த கட்சி விமர்சனம் செய்கிற மிகப்பெரிய அயோக்கியத்தனம் அல்லவா, நன்றி கெட்ட செயல் அல்லவா? திருமாவளவன், சீமான், விஜய் ஆகியோரை அதிமுக கூட்டணிக்கு அழைத்ததாக கூறுவது யூகம் என இபிஎஸ் பேட்டி. தங்களை அடையாளப்படுத்திக் கொள்வதற்காக இதுபோல் பேசுவதாகவும் விமர்சனம். யூகத்தின் அடிப்பில் கேட்கிற கேள்வி பதில் சொல்ல முடியாது. நான் எங்கேயாவது வெளிப்படுத்திருக்கிறேன்னா, எந்த கூட்டத்தில் வெளிப்படுத்திருக்கேன்னா, 46 சட்டமன்ற தொகுதியில் நான் எழுச்சி சுற்றுவேன் சொல்லல. எந்த பத்திரிகையாவது பேட்டி கொடுத்துருக்கேன்னா, எங்கேயாவது அறிக்கை கொடுத்துருக்கேன்னா, அவர்கள் தங்களை அடையாளப்படுத்துவதற்கு பேசுவதெல்லாம் நீங்க கேள்வி கேட்டா யூகத்தின் அடிப்பில் கேட்கிற கேள்விக்கு என்னால் அது வரும்போது உங்களுக்கு எம்பிபிஎஸ், பிடிஎஸ் மருத்துவ படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியலை வெளியிட்டார் அமைச்சர் மா. சுப்பிரமணியன். கலந்தாய்வின் போது போலி ஆவணங்கள் அளித்த 25 மாணவர்கள் தகுதி நீக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல். மிக திறமையாக செயல்பட்டு போலி ஆவணங்கள் சமர்ப்பித்த ஒரு 25 பேரையும் கண்டறிந்து மிக சரியான வகையில் நடவடிக்கை எடுத்த சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களை இந்த துறையின் சார்பில் மகிழ்ச்சியோடு பாராட்டுகிறோம். நாமக்கல்லில் நடந்திருப்பது கிட்னி திருட்டு இல்லை, முறைகேடு என அமைச்சர் மா. சுப்பிரமணியன் விளக்கம்.
எடப்பாடி பழனிசாமி ஆட்சியிலும் கிட்னி முறைகேடு நடந்ததாக விமர்சனம். இது என்ன டீப்பாக போனோம்னா, இது திருடா முறைகேடாங்கிறத முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். திருடுங்கிறது யாரையாவது ஒருத்தர் தெரியாதனமாக போய் படுக்க வச்சு அவருக்கு தெரியாமல் கிட்னியோ லிவரோ எடுத்தால் அதுக்கு பேர் திருட்டு. இது முறைகேடு. இது இன்னைக்கு இல்லை, 2019 அதே நாமக்கல்ல நடந்திருக்கு. அதே நாமக்கல்ல 2019 சாட்சாத் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர். அப்போ ஒரு காவல்துறை அதிகாரி நடவடிக்கை எடுத்து இப்போ அந்த சிஎஸ்ஆர்லாம் கொடுத்துருக்கார். 2019 கொடுத்துருக்கார். ஒருவரின் ஏழ்மையை பயன்படுத்தி அவரது உடல் உறுப்புகளை திருடுவது திருட்டு அல்ல, முறைகேடு என சொல்வதற்கு வெட்கமாக இல்லையா? புரோக்கர் திராவிட ஆனந்தனை இன்று வரை கைது செய்யாமல் இருப்பது ஏன் எனவும் அமைச்சர் மா சுப்பிரமணியனுக்கு அண்ணாமலை கேள்வி. சென்னை அம்பத்தூரில் குழந்தைகளை கடத்தி விற்பனை செய்து வந்த வித்யா என்ற பெண் கைது. குழந்தை கடத்தலுக்கு உடந்தையாக இருந்த தீபா மற்றும் குழந்தையின் தாய் ரதிதேவி ஆகியோரும் கைது. குழந்தை கடத்தல் கும்பலைச் சேர்ந்த வித்யாவின் வீட்டிலிருந்து குழந்தைகள் மீட்பு. விற்பனைக்காக வீட்டிற்குள் வைத்திருந்த குழந்தைகளை மீட்ட புழல் போலீசார். அவன் ஃபைல் பண்ணியிருக்கான், டேட்டு போட்டிருந்தாங்க, அதுக்கப்புறம் நம்ம எதுவும் பண்ணலை. பாமக நிறுவனர் ராமதாஸின் 87வது பிறந்த நாள் கொண்டாட்டம். விழுப்புரம் மாவட்டம் கோனேரி குப்பத்தில் உள்ள சரஸ்வதி கல்வி கோயில் வளாகத்தில் மரங்களை நட்டார். பாமக நிறுவனர் ராமதாஸின் 87வது பிறந்தநாள் விழா அவரது கல்லூரியில் கொண்டாட்டம். ராமதாஸ் சரஸ்வதி தம்பதி மாலை மாற்றிக் கொண்டதால் கரை புரண்டது உற்சாகம். மாலத்தீவில் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்ட பிரதமர் மோடி. குடியரசு சதுக்கத்தில் தேசிய கீதத்தை இசைத்த பாதுகாப்பு படையினர். மாலத்தீவின் பாரம்பரிய முறைப்படி நடனமாடி பிரதமர் மோடிக்கு வரவேற்பு அளித்த கலைஞர்கள். கையில் மூவண்ண கொடியுடன் திரண்டு இந்திய வம்சாவளியினரும் வரவேற்பு. பீகாரில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த நடைமுறை நிறைவு. 65 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தகவல். பீகாரில் இறந்து போன 22 லட்சம் பேரின் பெயர்கள் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கம் என தேர்தல் ஆணையம் தகவல். இறப்பு, குடியுரிமை, இரட்டை பதிவு உள்ளிட்ட காரணங்களுக்காக நடத்தப்பட்ட சிறப்பு தீவிர திருத்த நடைமுறை. ஓபிசிக்களின் பிரச்சினைகள் குறித்து முன்பே தெரிவித்திருந்தால் சாதிவாரி கணக்கெடுப்பை அப்போதே நடத்தியிருப்பேன். தாம் தவறிழைத்து விட்டதாக வருத்தம் தெரிவித்த ராகுல் காந்தி. ஆபரேஷன் சிந்தூர் குறித்த விவாதத்தில் பிரதமர் மோடி பங்கேற்க உள்ளதாக தகவல். மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா, ஜெய்சங்கர் ஆகியோரும் கலந்து கொள்கிறார்கள். எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளியால் நாடாளுமன்றம் 5வது நாளாக முடக்கம். பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணியை உடனடியாக கைவிட வலியுறுத்தி முழக்கமிட்டதால் இரு அவைகளும் ஒத்திவைப்பு. वादा करी जाती है, मुद्दों पर चर्चा करें, विषयों पर चर्चा करें, लेकिन ये तरीका ठीक नहीं है. பீகாரில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணிக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடாளுமன்ற வளாகத்தில் இன்றும் போராட்டம். தேர்தல் ஆணையத்தை கண்டித்து ராகுல், மல்லிகார்ஜுன கார்கே, பிரியங்கா உள்ளிட்ட இந்தியா கூட்டணி எம்பிக்கள் முழக்கம்.
आंधी नहीं चलेगी। நாடாளுமன்ற மாநிலங்களவை திமுக எம்பியாக தொடர்ந்து இரண்டாவது முறையாக பதவியேற்றார் வழக்கறிஞர் வில்சன். மாநிலங்களவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் பி. வில்சன் எனும் நான் இப்பொழுது ஏற்கவிருக்கும் கடமையினை நேர்மையாக நிறைவேற்றுவேன் என்றும் விழுமிய முறையுடன் உறுதி கூறுகிறேன். கவிஞர் ராஜாத்தி சல்மா, சிவலிங்கம் ஆகியோரும் தமிழில் உறுதிமொழி ஏற்பு. மாநிலங்களவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் ராஜாத்தி என்னும் நான் மாநிலங்களவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் எஸ்.ஆர். சிவலிங்கம் என்னும் நான் திமுக ஆதரவுடன் மாநிலங்களவை எம்பியாக பதவியேற்றார் மக்கள் நீதி மய்ய தலைவர் கமல்ஹாசன். தமிழில் உறுதிமொழி எடுத்துக் கொண்டார். தமிழ்நாடு ஸ்ரீ கமல்ஹாசன். மாநிலங்கள் அவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் கமல்ஹாசன் எனும் நான் சட்டத்தினால் உண்மையான பற்றார்வமும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்தியாவின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் உறுதியாக பற்றி நிற்பேன் என்றும் நான் இப்போது ஏற்கவிருக்கும் கடமையினை நேர்மையாக நிறைவேற்றுவேன் என்றும் விழுமிய முறைமையுடன் உறுதி கூறுகிறேன். வணக்கம். ஜெகதீப் தன்கர் பதவி விலகலை அடுத்து குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் பணிகளை தொடங்கிய தேர்தல் ஆணையம் மாநிலங்களவை செயலாளர் பிரமோத் சந்திரா மோடியை தேர்தல் நடத்தும் அலுவலராக நியமித்து உத்தரவு. பணி நிறைவு பேச்சுக்கு கூட வழியின்றி குடியரசு துணைத் தலைவர் பதவியிலிருந்து திடீரென விலகிய விவகாரம். ஜெகதீப் தன்கருக்கு பிரியாவிடை நிகழ்ச்சி நடத்திட எதிர்க்கட்சியினர் ஏற்பாடு என தகவல். கலவரத்தால் பாதிக்கப்பட்ட மணிப்பூரில் நடைமுறையில் உள்ள குடியரசுத் தலைவர் ஆட்சி மேலும் 6 மாதங்களுக்கு நீட்டிப்பு. உள்துறை அமைச்சர் அமித்ஷா கொண்டு வந்த தீர்மானத்திற்கு மாநிலங்களவையில் ஒப்புதல். சத்தீஸ்கரின் ராய்ப்பூரில் சுரங்கப் பணிகளை மேற்கொள்ள கொட்டும் மழையில் மக்கள் போராட்டம். ஜேசிபி உள்ளிட்ட வாகனங்களை முற்றுகையிட்டதால் போலீசார் தடியடி. கேரளாவின் கண்ணூர் மத்திய சிறையிலிருந்து தமிழ்நாட்டைச் சேர்ந்த பாலியல் கொலை கைதி தப்பியோட்டம். சிறை கம்பியை உடைத்தும் 25 அடி உயர மதில் சுவரிலிருந்து துணியை கட்டி இறக்கியும் தப்பியதால் போலீசார் அதிர்ச்சி. ஆண்டு இளம்பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்து ஓடும் ரயிலிலிருந்து தள்ளி கொலை செய்த வழக்கில் கைதான கோவிந்தசாமி தூக்கு தண்டனையை உச்சநீதிமன்றம் குறைத்து ஆயுள் தண்டனை அனுபவித்து வந்த நிலையில் சிறையிலிருந்து தப்பினார். டிரான்ஸ்பார்மர்கள் கொள்முதல் செய்ய டெண்டர் ஒதுக்கியதில் 397 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுத்தியதாக புகார் மீது வழக்கு பதிவு செய்ய உத்தரவிடக் கோரி மனு. அதிமுக நிர்வாகி தொடுத்த வழக்கில் லஞ்ச ஒழிப்புத்துறை முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆகியோர் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தேவநாதன் யாதவ் தொடர்புடைய நிதி நிறுவன மோசடி வழக்கில் பாதிக்கப்பட்ட அனைவரின் நலனும் பாதுகாக்கப்படும் என சென்னை உயர்நீதிமன்றம் உறுதி. தேவநாதனிடம் 2000 கிலோ அளவுக்கு தங்கம் இருப்பதாகவும் அதை வைத்தே வட்டியுடன் பணத்தை திருப்பித் தர முடியும் எனவும் பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பு தகவல்.